அடுத்து இப்போ எப்படி சமாளிக்கிறது? விஜய் வந்து நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்பினார். அது சாத்தியமா? ஏன்னா அவருக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கலையே. ஒரு 125 130 கேட்டிருந்தால் யாருக்கும் பயப்படாமல் முடிவெடுக்கலாம். இப்போ 108. அப்போ வந்து மற்றவங்க சப்போர்ட் வேணும். சப்போர்ட்டுக்கு வரவங்க பூரா ஃப்ராடாச்சே. என்ன பண்ணுவீங்க? இப்போ காங்கிரஸ் ஒரு 5 வருவாங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி நம்பலாம். 5 பேரை வச்சா 113 சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 தேவைப்படும். வேறு யார் தேர்றது? பிரேமலதட்ட போனீங்கன்னா கோடியை பேரும் கேட்பார். ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு, எனக்கு மந்திரி கொடுப்பார். மந்திரி வந்தவுடனே அந்த போர்ட்ஃபோலியோ போய் கொள்ளையடிப்பார். இல்லை எனக்கு இவ்வளோ பணமும் மந்திரியும் கொடுங்கன்னு கேட்பார் ஒரு சீட்டுக்கு. விடுதலை சிறுத்தை சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் விஜய். ஒரு சீட்டு. அவங்களாம் என்ன கொள்கை உள்ளவங்களா? ஜாதி வரி பிடிச்சவங்க. விடுதலை சிறுத்தை சேர்த்திங்கன்னா அவனு வந்து கொள்ளையடிப்பாங்க அந்த ஒரு சீட்டுக்கு. இவங்க 2 பேர்த்தையும் தள்ளிடணும். கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களையும் 25 கோடி 50 கோடின்னு வாங்கினவங்க. இருந்தாலும் மற்றவர்களை ஒப்பிடும்போது கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு வந்து கொஞ்சம் தேசிய கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 2 இருக்குது. காங்கிரஸ் 5 இருக்குது, 9. இவர்களை சேர்த்து கொள்ளலாம். இவங்களை சேர்த்துட்டா கொஞ்சம் மெஜாரிட்டி நெருங்கி வந்து மற்ற எந்த கட்சியும் சேர்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்கிறேன், வியாபாரம் பண்ணுவான். எல்லாம் கோவிச்சுக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கோவிச்சுக்காதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். எல்லாம் வியாபாரிகள். வேறு யாரையும் சேர்க்க முடியாது. அதனால் இவங்க இந்த கம்யூனிஸ்ட் 2 காங்கிரஸை சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மெஜாரிட்டி வந்துவிடும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கட்சியை விட்டு விலகியெல்லாம் வருவான். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உபயோகிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும். இவங்க இல்லை எவனை சேர்த்திங்கனாலும் ஊழல் பண்ண வந்துடுவான். எடுத்தோடனே பணம் தான் கேட்பான். அதனால் நல்ல ஆட்களை சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படிங்கிறது தான். இந்த எப்படி யார் வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த கட்ட கருத்து அதுதான். இவர் செங்கோட்டையன் அனுபவம் இல்லாது பக்கத்தில் வச்சு, ஆனால் செங்கோட்டையன் ஃபுல்லாக நம்ப முடியாது. நல்லா புரிஞ்சுக்க விஜய். இப்போ என்ன பண்ணார் செங்கோட்டையன்? ஒரு ரிட்டையரான காவல்துறை அதிகாரி ரவின்னு அவர் பக்கா திமுகக்காரு. இவருக்காகவே கமிஷனர் ஒரு பதவியை உருவாக்குனாங்க. தங்கம் தென்னரசுக்கு நெருக்க உறவினர். இவருடைய செங்கோட்டைய மனைவிக்கு அவர் உறவினரான். அவரை பிடிச்சி திமுகவில் பிடிச்சி கடைசி நேரத்தில் தாவைக்கா 120 சீட்டு ஜெயிக்கும், நான் கருத்து கணிப்பு நடத்தணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சது செங்கோட்டையன். நாளைக்கு அந்த அதிகாரி திமுக அதிகாரியை உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் ஆட்சியில் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்வார். செங்கோட்டையின் பேச்சை கேட்காதீங்க. அவர் வந்து இதை மோசமான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி, ஆனால் நேர்மையான அரசியல்வாதி இல்லை. உங்கள் கூட இருந்தாங்கல்ல ஆபத்துக்கு, அவங்க நீங்கள் வச்சு இது பண்ணுங்க. அதுதான் நிர்வாகத்தை நீங்கள் நடத்தணும்னா இப்போ நல்ல தலைமைச் செயலாளரை போடணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி உங்களுக்கு அவ்வளோ அதிகம் தெரியாது. ஜெயலலிதா பீரியடில் இருந்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. நிர்வாகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆலோசனைக்கு வச்சுக்கோங்க. ஐஏஎஸ் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும்னு. நல்ல சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் முதல்ல போடணும். போட்டதுக்கப்புறம் அவர் எல்லா கலெக்டருங்களையும் கரெக்டாக போடுவார். நல்ல சீஃப் செக்ரட்டரியை போடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தார்ல சீஃப் செக்ரட்டரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் திமுகவில், அதனால தான் மாற்றினாங்க. நல்ல சீஃப் செக்ரட்டரியை போடுங்க. ஆலோசனைக்கு ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த ஜெயலலிதா ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் இருந்த ஒன்று பூரா போட்டுறாதீங்க. குட்டிச்சவரை ஆக்கிடுவான். ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆகிடுவான். ஸ்டாலினுக்கு ஸ்பை ஆகிடுவான். டிஜிபி நல்ல ஆளை போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டிஜிபி தான் சீனியர் மோஸ்ட்டு. யூபிஎஸ்சி மத்திய தேர்வாணையம் வந்து இவங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை போட்டுட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் அதிகாரிகளை நியமிங்க. இப்போ போட்டாங்க கமிஷனர் சிட்டிக்கு. எவ்வளவு நல்ல அற்புதமான கமிஷன். நியாயப்படி சட்டப்படி யாருக்காச்சும் ஒரு தலைப்பட்சமாக செஞ்சாங்களா பாருங்கள். இந்த 10-15 நாளில் காவல்துறை நிர்வாகம் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். முன்னால் இருந்து என்கவுண்டரில் போய் கட்சிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக இருக்கிறவங்கெல்லாம் சுடுறது, இப்போ ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணுறதுனா சர்வசாதாரணம். அடிக்கிறது, இது பண்ணுறது, இந்த குட்டிச்சவராக்குறாங்க அந்த இதை சென்னை காவல்துறை. இது அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குது. இந்த ஆட்சி 5 வருஷம் இருந்தால் முடிஞ்சு போச்சு. இவரெல்லாம் இருக்கக்கூடாது. இவரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நான் போலீஸுக்கு போடணும். ஜெயலலிதா இருக்கும்போது போட்டாங்க. போலீஸில் இருந்து தப்பாக உபயோகப்படுத்தினவங்களை செக்ரட்டரியேட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி இதில் நான் போலீஸில் போட்டாங்க. பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போடுங்க. ஆவின் பாலுக்கு போடுங்க. இவங்கெல்லாம் போலீஸ்லேயே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மோசமானவர்கள்லாம் காவல்துறையை குட்டிச்சவராக்குனவங்க. முடிந்தால் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இது பண்ணி இந்த ஸ்டேட்டை விட்டு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லணும். அவ்வளவு மோசமாக நடந்தார். அவருக்கு கீழே இருக்க இந்த டெப்புட்டி கமிஷனரு எல்லாம் இது மாதிரி ஏஜென்ட்டு.
ஒரு டெபுட்டி கமிஷன் தான் என்ன கோர்ட்டு கூட்டிகிட்டு போவான், கோர்ட்டில் யூனிஃபார்மோடு வந்து நிற்கிறாங்க. எதுக்கு? அப்போ பக்கா திமுக கிளை செயலாளர் மாதிரி ஆக்குறாங்க, ஆகிட்டான். இதெல்லாம் களை எடுக்கணும், இல்லைன்னா உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. அதனால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறதுக்கு இப்போ இருக்கிற டிஜிபி கரெக்டாக அவர் சொல்கிற ஆட்களை காவல்துறையில் போடுங்க. ஒரு நல்ல தலைமைச் செயலாளரை கொண்டாந்து அவர் சொல்கிற ஆளுகளை கலெக்டராக போடுங்க. எல்லாருக்கும் பர்சனல் ஃபைல்னு இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் பர்சனல் ஃபைல். ஒவ்வொருத்தர் பர்சனல் ஃபைலை எடுத்து படித்து பாருங்கள். முதல்ல நல்ல ஆட்களை, ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்புமாங்க. ஒவ்வொரு பதவியிலும் நல்ல மனிதர்களை, திறமையான ஆளுகளை போட்டுட்டிங்கன்னா நிர்வாகம் தானாக நடக்கும். அப்புறம் நீங்கள் மேற்பார்வை செஞ்சால் போதும். அடுத்து மந்திரியை நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும். உளவுத்துறையை பக்காவான ஆளை போடுங்க. செந்தில் வேலைன்னு ஒரு ஆளை போட்டாங்க, அவருக்கும் திமுக சார்புள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. எனக்கு அவரை பற்றி அவ்வளோ தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை போடாதீங்க. உளவுத்துறையில் திறமையானவங்க இருக்காங்க, அவங்களும் அதுக்கு போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு போலீஸையும் நிர்வாகத்தையும் ஐஏஎஸையும் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிர்வாகம்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொண்டு வாங்க. மக்கள் எதிர்பார்த்தது அதுதான். மக்கள் திமுகவை நிராகரித்ததுக்கு காரணமே அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் திமுககாரன் அடுத்ததுக்கு ஒரு 70 சீட்டோ நம்ம வந்துட்டான். இவனை யார் எதிர்க்கட்சி தலைவராக போகிறது? ஸ்டாலின் தோற்று போயிட்டார். ஜெயிச்சிருக்கிறது உதயநிதி. அவர் முக்கால்வாசி துபாய்க்கு போயிடுவார். அவர் டிஷர்ட்டை போட்டுட்டு டிஎம்கே கொடியை போட்டுட்டு வருவார். பேசவும் தெரியாது, இது அறிவுபூர்வமாக கேள்வி கொடுக்கவும் தெரியாது. அவரை போட்டாங்கன்னா குட்டிச்சவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு. அவர் இல்லைன்னா செந்தில் போய் கூட போடணும். சேகர் பாபுவை வீட்டுக்கு போய் மலத்தை ஊற்றினால போய் இதில் போட்டால் என்ன ஆகும்? செந்தில் பாலாஜி ரூபாய் அங்கே 5000 ரூபா 4000 ரூபா பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜியை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எனி டைம் ஜெயிலுக்கு போயிடுவார். இந்த விஷயத்துலேயே மின்சாரம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுலேயே ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் நேருவை போட்டாங்கன்னா அவர் இதில் ஈடியில் இருக்கார். இப்போ வந்த உடனே அது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எந்த நேரத்திலும் அவருக்கு ஈஸியாக பண்ணலாம். ஆமாம், அப்போ ஒழுங்கான எதிர்க்கட்சி தலைவரே தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. யாரை போடுவீங்க? திமுகவில் எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க. இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், எடப்பாடி நின்ற தொகுதியில் தாவைக்கால நின்றவங்கள வாபஸ் வாங்க வச்சுட்டவங்க, ஓட வச்சுட்டாங்க. அதனால் இங்கே கேண்டிடேட்டே இல்லை தாவைக்காவுக்கு. ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்தார் விஜய். அந்த ஒரு சுயேட்சை எங்கள் வேட்பாளர் ஓட வச்சுட்டாங்க. ஆதரவு கொடுங்க. அவன் 2வது இடம் வந்துட்டான், 50,000 ஓட்டு வாங்கியிருக்கான். ஒரிஜினலாக தாவைக்கால போட்டுருந்தால் எடப்பாடியை ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. எடப்பாடி நல்ல மனுஷன், அதாவது அவருக்கு நடந்துக்கிற விஷயம் தெரியல ஒழிய ஸ்டாலின் மாதிரி மோசமான ஆள் கிடையாது. ஆனால் அவருடைய அணுகுமுறை தப்பாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இருக்கிறோம். ஏதோ அதிமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னா நல்ல வேலை அவரும் தோற்று இருப்பார், ஸ்டாலின் தோற்றது மாதிரி. இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது, திமுகவோட குறைஞ்ச இடமா ஆயிடுச்சு. அதனால் எதிர்க்கட்சி இல்லாத இந்த இது என்ன நிலைமை ஆகும்போங்கிறது ஒரு பெரிய இது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து புதிய அரசாங்கத்தை நடத்தணும். மக்கள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு குரல் கொடுத்ததுக்கு காரணம் இந்த திராவிடத்தை ஒழிக்கணும். திராவிடத்தில் இருக்கிறவன் பூரா அயோக்கியனாக இருக்கான். திராவிடம்ங்கிற இதை வச்சு திராவிடம்னு ஒன்று இல்லை, தமிழகம்னு தான் இருக்குது. இவன் பூரா தமிழர்கள் முன்னேற்ற கழகம்னு வைக்க சொல்லுங்கள் அவங்க. அப்போ அவன் தீமான் தான் கொண்டு வந்தார், அவரும் தோற்று போயிட்டார், டெபாசிட்டே போயிடுச்சு. அவர் கூட இருக்கிற ஆளுங்க சரியில்லை, இவர் பேர் அவங்களே கெடுத்துடுறாங்க. அப்புறம் எப்படி வரும்? தமிழ் தேசியங்கிறது எப்படி வளரும்? நல்ல ஆட்களை, நேர்மையான ஆட்களாக கூட வச்சுருக்கணும். அதனால் அதுவும் அப்படி போச்சு.